ஹாய், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். கனவு கண்டா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஈர்க்க முடியுமா? நாம் நிறைய கனவுகள் கண்டிருப்போம். அதாவது நம்ம பிரேக்கப் ஆன லவர் வந்து திரும்பி வர மாதிரி, நமக்கு பிடிச்ச பொண்ணு வந்து திரும்பி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி, இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப நாளாக பார்க்காதவங்க, பேசாமல் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, பழகிற மாதிரியும் கனவு கண்டிருப்போம். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்குமா? இந்த கனவுகள் ஏன் வந்து இப்படி வருது அப்படிங்கிறத பத்தி தெளிவா நம்ம இதுல பேச போறோம். ஸோ இதை பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப பேர் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க. நிறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டவுட்டை கேட்குறீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் அதில் கேட்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் அதில் கேட்டுக்கலாம். அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு கனவுகள் ஏன் வருது? பொதுவாக கனவுகள் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து லைஃப்பில் நடக்க போகிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே இன்டிமேட் பண்ணுறதா இருக்கும். இல்லை அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கனவுல வர மாதிரி இருக்கும். கனவை பற்றி இன்னும் டீப்பாக வந்து நம்ம பேச வேண்டாம். வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம பார்ட்டு நம்மளோட விஷயத்த மட்டும் இங்கே பேசலாம். அதாவது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் விஷயம். சரியா? நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. கனவுகள் வந்து பொதுவாக 2 விதமாக சொல்லியிருக்கேன். 2 வகைப்படும். ஒன்று எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறதையும், இல்லை வந்து நீங்கள் நைட்டில் நீங்கள் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த நினச்சிட்டு படுக்கும்போது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு மேக்சிமம் எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் அதை நம்ப மாட்டாங்க. அதாவது சப்போஸ் அந்த மாதிரி கனவு கண்டாலோ பிற்காலத்தில் ஒரு மாதம் 2 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது நீங்கள் இந்த கனவு கண்ட அப்படிங்கிறதையும் மறந்துடுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. அது எப்படி ஏற்கனவே நடக்க போற விஷயம் அவனுக்கு முன்கூட்டியே கனவுல வருமா? அதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. கனவுலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு அதாவது நடக்கணும்னு நினைச்ச இல்லை பயந்துகிட்டு இருந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு படுக்கும் போதுதான் இந்த கனவுகள் அதே மாதிரி வருது அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரியா? பொதுவா கனவுகள் அப்படிங்கிறது நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். மேக்சிமம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடந்தும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது நான் சொல்றது மட்டும்தான் இங்க உண்மை அப்படின்னு நான் சொல்லல. அவங்க சொல்றதும் ஒரு விதத்துல ஏத்துக்கக்கூடியதான். ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கும். அது ஃபுல் ஆஃப் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, இல்லை மன அமைதி இல்லாம இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி எதிர்பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துலயும், இல்லை ஒரு நாள்ல பர்டிகுலர் டைம்ல நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல, கடவுளே இதுக்கு நான் என்னதான் பண்றது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நீங்க வந்துட்டு கெஞ்சி கேட்டிருப்பீங்க, வேண்டி கேட்டிருப்பீங்க. அதுக்கு இந்த கனவுல வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. எனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். அதாவது இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரியா? எனக்கு வந்து திடீர்னு தான் அந்த எண்ணம் தோணுச்சு. நான் வந்து பகல்ல எனக்கு இதை வந்து பார்த்தா பரவாயில்ல, இவங்களை பார்க்கறதுக்கு எனக்கு வழியே இல்லை, அவங்கள பார்க்கவே முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நான் வந்து ஜஸ்ட் பிரபஞ்சத்துக்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிட்டேன். பிரபஞ்சம், கடவுள், இல்லைன்னா எனக்குள்ள நான் கேட்டுக்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதோ நீங்க வச்சுக்கோங்க. சரியா? நான் இங்க பிரபஞ்சம் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கடவுள்கிட்ட அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு அதை நான் கேட்டுக்கிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். ஆனா எனக்கு திடீர்னு அந்த ஞாபகம் ஏன் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓகேவா? இப்போ நைட்ல நான் வந்து தூங்கிட்டேன். எனக்கு எந்த டைம் அப்படின்லாம் தெரியாது. அது வந்து விடிய காலையிலையா இல்லை நைட்லையா நடுநாத்திரிலையா அதெல்லாம் தெரியாது. எனக்கு அவங்க எப்படி கனவு வந்துச்சு அப்படின்னா, அவங்க என்கிட்ட வந்து பேசுற மாதிரியும் பக்கத்துல நின்று பேசுற மாதிரி, பழைய சண்டையெல்லாம் மறந்துட்டு நல்ல மாதிரியா பழைய மாதிரி பேசுற மாதிரியும் அந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு. சரியா? ரொம்ப அதாவது கனவுலயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது நாள் வரைக்கும் பேசாம இருந்து பார்க்காம இருந்த ஒரு நபர் வந்து
என்கிட்ட இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்காங்க அப்படின்னா கனவுலயே நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரியா? இப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல எண்ணங்கள் அப்படியே கனவுகள் வந்து அப்படி இப்படியே எண்ண ஓட்டத்தில் அப்படி போயிடுச்சு. வெவ்வேறு நிகழ்வுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, அந்த கனவு அப்படி முடிஞ்சிருச்சு. காலையில் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, என்ன இந்த மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கோம், ஒருவேளை இது நடக்குமா நடக்காதா? சரி, மேக்சிமம் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்கும், ஒரு சில விஷயங்கள் நடக்காது. சரி, இது நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, நடந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு மதியம் ஒரு 11 மணி ஒரு 12 மணி மதியம் வாக்கில் எனக்கு திரும்பவும் அந்த எண்ணம் வந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டமே, இது உண்மையிலே நடந்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அவங்க பேசுறாங்களோ இல்லையோ, ஆனா பார்க்க கூட முடியல. பார்த்தா தானே பேச முடியும். அதனால பார்க்க கூட முடியல. எனக்கு அவங்கள பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமா சந்தோஷம் கிடைக்கும். அவங்க பார்த்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். இப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு காலையில அவங்கள தான் பார்த்தேன். சரியா? ஸோ நீங்க வந்துட்டு நோட் பண்ணீங்களா? அதாவது நான் அவங்க கிட்ட பேசணும், பழகணும் அப்படின்னு அந்த பிடிச்ச ஒரு எண்ணம் வந்துச்சு. கனவுல வந்துட்டு அது கனவு மூலமா தெரியப்படுத்துச்சு எனக்கு. நீ பேச போற, நீ இந்த மாதிரி பேச நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி திரும்ப அந்த அன்னைக்கே வந்து கேட்டேன். பார்க்கவே முடியல, அப்புறம் எங்க போய் பேசுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்கள இன்னைக்கு பார்க்க வச்சாங்க. ஸோ வந்துட்டு இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கனவு காண்றது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு. இதை அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ. பொதுவா கனவுகள் வந்துட்டு மேக்சிமம் எதிர்காலத்துல நடக்க போற ஒரு விஷயம், அந்த மாதிரி இதுதான் வந்து காட்டும், இல்லைன்னா எச்சரிக்கை பண்றதா இருக்கும். சரியா? இந்த மாதிரி வந்து ஒரு கனவு வந்திருக்கு. ஓகேவா? எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனில ஒரு அதாவது கண்ணாடி கிளாஸ், அலுமினியம் டோர் இருக்கிற மாதிரியான கம்பெனில கதை ஓப்பன் பண்ணிட்டு, வேலை கிடைச்சி கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி அந்த ஒரு சீன் மட்டும் தான் எனக்கு நிறைய வந்திருக்கு. அது மாதிரி அந்த வரப்பெல்லாம் எனக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிருக்கு. சரியா? நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்து பேச போறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கனவு வருதுங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு கனவுகள் வருது அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சரை எச்சரிக்கிறதாகவும் இல்லை ஃபியூச்சர்ல உங்களுக்கு நடக்க போறதாகவும் தான் இருக்கும். சரியா? பொதுவா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஒரு புதுசா வேலை வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பணக்காரனா ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி கனவு கண்டாலும் சரி, மேக்சிமம் கனவுகள் வந்து பலிக்கிறது உண்மையா இருக்கும். சரியா? இதுல வந்து எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது, செகண்ட் பார்ட்டும் இருக்கு. ஆனா மேக்சிமம் இது வந்து பலிக்கும், எதுவா இருந்தாலும் நடக்கும், உண்மையிலேயே ரியாலிட்டி. அதுதான் வந்து இந்த கனவுகள் மூலமா நமக்கு உணர்த்துது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கனவுகள் வந்திருக்கு, என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல சென்ட் பண்ணுங்க. உங்க பர்மிஷனோட நம்ம சேனல்ல போடலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.